இவனோடுதான் வாழ்க்கை கரை சேர்க்கட்டும். இனி எந்த கேள்விக்கும் இடமில்லையே, விடை கண்ட கேள்விக்கு வலு இல்லையே. அன்பாலே பாபானி அன்னை ஆனாய் பாபானி. ஓம் சாந்தி. 3/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுடைய இப்புதிய விருட்சம் மிகவும் இனிமையானது. இந்த இனிமையான விருட்சத்திடம் மட்டுமே பூச்சிகள் வருகின்றன. பூச்சிகள் அனைத்தையும் இல்லாமல் செய்கின்ற கிருமி நாசினியானது மன்மனாபவ ஆகும். கேள்வி: திறமை சித்தி அடைகின்ற மாணவர்களின் அடையாளங்கள் எவை? பதில்: அவர்கள் ஒரு பாடத்தில் மட்டுமின்றி சகல பாடங்களிலும் முழு கவனம் செலுத்துகின்றார்கள். பௌதீக சேவை என்னும் பாடமும் சிறந்ததே. அதனூடாக பலர் சந்தோஷத்தை பெறுவதுடன் மதிப்பெண்களும் சேகரிக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் அத்துடன் இந்த ஞானமும் சிறந்த நடத்தையும் இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களை கிரகிப்பதில் முழு கவனம் செலுத்துங்கள். உங்களிடம் முழுமையாக இந்த ஞானமும் யோகமும் இருக்கும் பொழுது உங்களால் திறமை சித்தி அடைய முடியும். பாடல்: அவர் எங்களிடம் இருந்து பிரிக்கப்படவும் மாட்டார், எங்கள் இதயங்களில் துன்பம் இருக்கவும் மாட்டாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்களுக்காக உங்கள் பாக்கியத்தை மேன்மை ஆக்குவதற்கு ஒருவர் மற்றவருடன் பாலும் சீனியும் போல் வாழுங்கள். மிகவும் இனிமையானவர்கள் ஆகுங்கள். ஒரு பொழுதும் உப்பு நீர் போல் ஆகாதீர்கள். சகல பாடங்களிலும் முழு கவனம் செலுத்துங்கள். 2. சத்கதி அடைவதற்கு தந்தையிடம் இருந்து நீங்கள் பெற்றுள்ள மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றி இம்மேன்மையான வழிகாட்டல்களை ஏனையோருக்கும் கூறுங்கள். அவர்களுக்கு சுவர்க்கம் செல்வதற்கான பாதையை காட்டுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் வழங்குவதன் மூலம் கருணை நிறைந்த உலக உபகாரி ஆகுவீர்களாக. பிராமண குடும்பத்தில் ஒரு பலவீனமான ஆத்மாவிடம் ஒருபோதும் அவர் பலவீனமானவர் எனக் கூறாதீர்கள். கருணை நிறைந்த உலக உபகாரி குழந்தைகளான உங்களின் வாயில் இருந்து சதா நல்ல வார்த்தைகளே ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் வெளிப்பட வேண்டும். எவரையும் மனச்சோர்வு அடையச் செய்யும் வார்த்தைகள் அல்ல. ஒருவர் எவ்வளவுதான் பலவீனமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சமிக்ஞையை அல்லது கற்பித்தலை நீங்கள் கொடுக்க வேண்டியிருந்தாலும் எல்லாவற்றிற்கும் முதலில் அவர்களை சக்தி வாய்ந்தவர்கள் ஆக்கி பின்னர் அந்த கற்பித்தலை அவர்களுக்கு கொடுங்கள். எல்லாவற்றிற்கும் முதலில் தைரியம் மற்றும் உற்சாகத்தால் நிலத்தை உழுது அதன் பின்னர் விதைகளை விதையுங்கள். அப்போது ஒவ்வொரு விதையும் இலகுவாக பலனை தரும். நீங்கள் இதை செய்யும் போது உலக நன்மைக்கான சேவை வேகம் பெறும். ஸ்லோகம். தந்தையிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று சதா நிரம்பியிருக்கும் அனுபவத்தை பெறுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வினால் சதா வெற்றி பெற்றவராக இருங்கள். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் எப்போதும்
உங்களை ஒரு கர்ம யோகி ஆத்மாவாக அனுபவம் செய்யுங்கள். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நினைவை கொண்டிருப்பதை மறக்காதீர்கள். கர்மமும் யோகமும் இரண்டும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். ஒன்றிணைந்துள்ள எதையும் பிரிக்க முடியாததைப் போல் கர்ம யோகி ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. கல்லோடு இடை கட்டி கடல் வீசட்டுடல் வீசட்டும், சிவனோடு தான் வாழ்க்கை கரை சேர்க்கட்டும் சேர்க்கட்டும். இனி எந்த கேள்விக்கும் இடமில்லையே, விடை கண்ட கேள்விக்கு வலு இல்லையே. முட்டையும் முட்டையும் போட்டாலும் முட்டைதானே நான் எடுப்பேன். பாலும் தண்ணியும் கலந்தாலும் பாலத்தானே பருகுவேன். உன்னை போல நானும் ஆகணும். ஆமா, சொன்ன வழி நானும் நடக்கணும். உன்னை போல